இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 68th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல அந்த ஸ்கீஃபரும் அந்த யாமியும் பாத்தீங்கன்னா நம்ம எய்சனை வந்து பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. சோ அப்ப எய்சனுமே ஓகே ஃபைன், இங்க இருக்கிறவங்களோட 20 பிரதர்ஸ்க்கும் என்ன நடந்ததுங்கிற விஷயத்த வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஸ்கீஃபருமே சரின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு கண்ணு வந்து இருக்குமா, சோ அதை அப்படியே எடுத்து அங்க காத்துல வந்து கலக்குவான். காத்துல கலந்த அந்த ஒரு பார்ட்டிகளை வந்து சுவாசிக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து தெரிய வருது. ஓகே அப்படின்னா அந்த இச்சிகோ பையனை வந்து சாகடிக்கிறது ஒர்த் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஈசனுக்கு வந்து புரிய வர அவனுக்கு வந்து வக்கு இல்லைன்னு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கிரிம்ஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து இருப்பான். டே ஸ்கீப்பர், உனக்கு என்ன ஆச்சு? இப்போ ரொம்ப சாஃப்டா மாறிட்டியா, ரொம்ப பப்பாவா மாறிட்டியா, கொலை பண்றதுக்கு அவ்வளவு தயக்கமா இருக்காடா மௌனி அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, அவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறான். எய்சன் வந்து நமக்கு அவன் ஒரு தடையா இருக்கிறான், அதனால போய் கொலை பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா போய் பார்த்தா அவன் ஒன்னும் தடையா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணல. சோ அதனால அவனை வந்து விட்டுட்டு வந்தேன்னு சொல்லும்போது நீ என்ன காரணம் சொன்னாலும் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது மாமி. கொலை பண்ணிட்டு வர சொன்னா கொலை பண்ணிட்டு வரணும்னா போயிருந்தானே வையன், அவன் தலையை அப்படியே கையோடு எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு சில அரண்காசுமே ஆமா அதுதான் வந்து கரெக்டா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த யாமி, நீ வந்து மெமரியை பார்த்ததானடா, அல்ல பிளாக் கலர்ல ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருந்தால, அவ வந்துட்டு என்னைய வந்து அடிச்சு போட்டா தெரியுமான்னு சொல்ல பொம்பளை கையில அடி வாங்கிட்டு அது ஒரு காரணமா வேற எடுத்து வைக்கிறாடான்னு சொல்லி அந்த கிரிம்ஜா தெனாவட்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஸ்கீப்பர் வந்து அப்படியே அமைதியா வந்துட்டு இல்ல கிரிம்ஜா, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அந்த ஒரு பையன், அந்த இச்சிகோங்கிற அந்த ஒரு பையன் வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. ஆனா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே அவனுக்குள்ள இருக்குது. சோ ஒன்ஸ் அவன் வந்து ஸ்ட்ராங் ஆகுறான் அப்படிங்கும் போது மேபி அவனை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம கூட வந்து அவனை வந்து சேர்த்திக்கிறதுக்கு கூட அதிக பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதனாலதான் அவனை வந்து நான் விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்ல நீ நினைச்ச மாதிரிலாம் நடக்காம அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டு நம்மளையே போட்டு தள்ளுறதுக்காக எழுத்து வந்து நின்னானா அப்ப என்ன பண்ணுவேன்? உனக்கு அந்த கவலை வேணாம் கிரிம்ஜா. அப்ப அவன் வந்து நின்னானா அவனை கொலை பண்றதுக்கு நானே இருப்பேன்னு சொல்லும் போது அந்த கிரிம்ஜா அப்படியே அமைதியாயிருவான். ஓகே, இவன் பண்ணாலும் பண்ணுவான்னு. ஈவன் எய்சனுமே நீ அதை தான் பிளான் பண்ணியிருந்திருக்க அப்படின்னா ஸ்கீஃபர் உன் பிளான் படியே நீ வந்து நடன்னு சொல்ல அவனும் தேங்க் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பட் கிரிம்ஜா இருக்கிறான்ல அவனுக்கு பயங்கர அசிங்கமா போயிடும். அதே இந்த ரியல் வேர்ல்ட்ல பார்த்தா மத்தவனுங்களா இருக்கிறானுங்களே, சோ அவனுங்களா அந்த அரண்காசை வந்து தோக்கடிக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லுவானுங்களா, எங்கடா தங்க போறீங்கன்னு கேட்க சோ முதல்ல இந்த ராங்கிக்கு இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்தா நான் ஒரிமேட்ட போய் கேட்கிறேன். ஏன்னா ஒரியுமே இந்த மாதிரி நோ சொல்ற பொருளெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது அதுவே அந்த ஐசகாவும் அந்த இக்காகவும் இருப்பானுங்களே, அவனுங்க ரெண்டு பேரும் சத்தியமா உங்ககிட்ட மட்டும் நாங்க ஹெல்ப்பே கேட்க மாட்டோம், நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்து தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானுங்களா. அதுவே நம்ம ரெஞ்சி நான் உரஹாரா கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசி ஆகணும், அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானா. நம்ம ரூக்கியா இருக்கிறால வேற எங்க உன் வீட்டுல தான் தங்க போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசுறதுக்காக போயிடுறான். இங்க அந்த ஐசகாவும் அந்த இக்காகவும் அப்படியே தெருவுல தான் நடந்து போய்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ ஹாலோஸ் வந்து போற மாதிரி ஏதோ ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வரும், சம்திங் ஏதோ ஹாலோ வர மாதிரி இருக்குதுன்னு. ஓகே ஃபைன், அதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக இங்க சில சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நமக்கு அதை பத்தி கவலை வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த ஹாலோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அந்த ஐசகா வந்து யோசிப்பானா. இன்னொரு பக்கம் அந்த டட்ஸ்கி இருக்கிறாள், சோ அவன் நம்ம ஹீரோ வந்து சோல் ரீப்பரா ஓடி போனது, ஹீரோவும் சிஞ்சியும் சண்டை போட்டது, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எனக்கு தேவையில்லாத விஷயங்களை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதுவே ஒரியுமே இறந்து போன அவங்களோட அண்ணனோட போட்டோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு இச்சிகோ வந்து லைக் ஒரு மாதிரி இருந்தான், பட் இப்ப வந்து சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, ஆனா ரூக்கியானால நம்ம இச்சிகோ வந்து சீரப் பண்ண முடிஞ்சது, என்னால அதை வந்து பண்ண முடியல. ரூக்கியா மாதிரி ஒரு சப்போர்ட்டா என்னால இச்சிகோவுக்கு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆவாளா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறானுங்களே, அவனுங்க வந்து ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்ப அதுல ஒருத்தனுக்கு டேய் வானத்துல என்னமோ பறக்கிற மாதிரி இருக்குது, ஆஹா டிராகன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. அதே நேரத்துல அங்கிருந்து பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு நம்ம கிரிம்ஜா இருக்கிறான்ல அவன் வருவான். இன்னொரு வந்து ஸ்டே பண்றதுக்காக ராங்கிக்கு பெர்மிஷன் கேட்கும்போது அவளும் ஓகேன்னு சொல்லிடுறாளா. நீங்களும் வேணும்னா உள்ள வரலாம் கேப்டன் ஐயான்னு சொல்லும் போது ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இட்சுகாயா அந்த வீட்டோட ரூஃப்ல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பானா வானத்தை பார்த்துக்கிட்டு. சோ அதுக்கப்புறம் ராங்கிக்கும் அப்படியே உள்ள வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் வந்து சீரியஸா வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஒரியுமேட்ட கேட்க இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு ஒரியுமே வந்து சொல்லுவாளா. நீ சொல்லல அப்படின்னா வெளியே வந்து மூஞ்சிலே ஒரு பஞ்சு குத்திடுவேன்னு சொல்லும் போது சோகமா இருக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. ஆனா இச்சிகோ வந்து ஒரு மாதிரி லைக் அந்த அரண்காஸ் கிட்ட வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவளுக்கு அரண்காருன்னு தெரியாது, பட் லைக் அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இச்சிகோ வந்து ஒரு மாதிரி சோகமா இருந்தான். ஆனா என்னால வந்து என்ன பண்ணியுமே இச்சிகோ வந்து சரிப்படுத்தவே முடியல. பட் ரூக்கியா வந்த உடனேயுமே அவன்
அவன் ரொம்ப ஈஸியா வந்து சீரப் ஆயிட்டான். ரூக்கியானால அதை ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடிஞ்சது. லைக் ரொம்ப நேச்சுரலா அதை வந்து பண்ண முடிஞ்சது. என்னால அதை வந்து பண்ண முடியல. என்னால வந்து ரூக்கியா மாதிரி இருக்க முடியல. ரூக்கியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஒரு மாதிரி என்னால நெருங்க முடியாத மாதிரியான ஒரு பொண்ணா வந்து இருக்கிறா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தான். பட் எனக்கு அவளை பார்த்தாலும் பொறாமையா இருக்குதுன்னு சொல்லும்போது இதை கேட்ட ராங்கிக்கு, இதெல்லாம் ஒரு ரொம்ப நார்மலான ஒரு மேட்டர் தெரியுமா? பொறாமையா இருக்குதுன்னு வையன், பொறாமப்பட்டுக்கோ. ஏன்னா நீ பொறாமப்படுறங்காட்டி இங்க ஒன்னும் பெருசா எதுவும் நடந்துட போற கிடையாது. அதே நேரத்துல இச்சிகோவும் வந்து சின்ன பையன் தான். அந்த விஷயம் மனசுல வந்து இருக்குது தானே. சோ இப்ப வேணா நீங்க ரெண்டு பேருமே வந்து இச்சிகோவுக்கு வந்து தேவைப்படுவீங்க, தேவைப்படணும். பட் அதே நேரத்துல எல்லாமே இதோட முடிவுக்கு வந்துட போறது கிடையாது. இன்னும் நாட்கள் வந்து இருக்குது. சோ அதனால நீயுமே வந்து இம்ப்ரூவ் ஆக முடியுங்கிறத வந்து மறந்துடாத. பட் என்னைக்கும் நீயா இரு. நீ யார மாதிரியும் இருக்க முயற்சி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுவே வெளியில பார்த்தா நம்ம கிரிம்ஜோ மாதிரியே இன்னும் சில அரண்காஸ்ட்ல இருப்பானுங்களா, அவனுங்களும் அங்க வருவானுங்களா. அப்புறம் என்னடா நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த கிரிம்ஜாவை கேட்க, யாருக்கும் தெரியாம நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். பட் இந்த இடத்துக்கு உங்களை தேடி வரக்குள்ள அந்த ஸ்கீப்பரோட ரிப்போர்ட்ல இருந்த மாதிரி கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க, நிறைய சோல் ரீப்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்ல, அப்படியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிம்ஜாவும் அப்படியே சென்ஸ் பண்ணி பாப்பானா. எஸ், நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஏன்னா அடிஷனலா சோல் சொசைட்டில இருந்து ஏதாவது பேக்கப் கீது அனுப்பிட்டு இருந்திருக்காங்களோ, மேபி இருக்கலாம். பட் இருந்தாலும் எல்லாம் இந்த ஸ்கீப்பர் பையனை சொல்லணும், சாஃப்டி ஆயிட்டான். முதல்ல போட்டு தள்ளி இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா என்ன? சரி, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு சோல் ரீப்பரை நீங்க வந்து சென்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே யோசிக்கவே தேவையில்லை, முடிச்சு கட்டிருங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா அரண்காஸ்டுக்கும் கிரிம்ஜா வந்து ஆர்டர் கொடுப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ரூக்கியா நம்ம ஹீரோவோட வீட்லயே வந்து தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பால. சோ இந்த தடவை வெறும் கிளாஸ்ல வந்து தங்காம நேரா நம்ம ஹீரோவோட அப்பா, லைக் அவங்க குடும்பத்தையே வந்து உட்கார வச்சுட்டு, எனக்கு வந்து வீடு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல, சோறு போடுற கூட ஒரு ஆளு கிடையாது. சோ கொஞ்ச நாள் மட்டும் உங்க வீட்டுல இருந்து தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்டிங்க வந்து போட்டிருந்திருப்பாளா. அதுக்கு ஆக்சுவலி அந்த யூஸ் பொண்ணு இருக்கிறாள். சோ அவ வந்து விழுந்துருவா. அப்பா ப்ளீஸ் இவங்களை வந்து நாமளே வச்சிருந்துக்கலாம், இவங்க வந்து போக விட வேணாம் அப்படின்னு சொல்லி கதறி இருந்திருக்க. ஆப்வியஸ்லி அவர் வேற என்ன பண்ணுவாரு, அவரோட ஒய்ஃபு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு வந்து மூணாவது ஒரு பொண்ணு வந்து கிடைச்சிருந்திருக்கா, நம்ம குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்கா, நம்ம கூட வாழ போறா அப்படிங்கிற சொல்லி அவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. ஒரே ஆஸ்கார் குடும்பமா இருக்குதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். சோ இதோட ஒரு நீச்சியா நம்ம ரூக்கியா வந்து தங்கறதுக்காக ஒரு பர்டிகுலர் ரூமையே வந்து அலர்ட் பண்ணிருவாங்க. அவங்களோட தங்கச்சியோட ரூமா இருக்குமா, என்ன ரூமை கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, கிளாஸுக்குள்ள தான் சூப்பரா இருக்கும் நான் வந்து நினைச்சேன்னு சொல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து நீ வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம உரோஹாரா கிட்ட சம்திங் ஏதோ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெஞ்சி வந்திருப்பான்ல. சோ அப்ப அந்த ஒரு பொண்ணு அந்த உருரு அப்படியே டீ கொண்டாந்து வச்சுட்டு அவனோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க. என்ன பொண்ணு பாக்குறேன்னு கேட்கும்போது மூஞ்சி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கலாய்ப்பா. அதே நேரத்துல இவனுங்க ரெண்டு பேர் இருக்கிறானுங்களா, இந்த ஐசகாவும் இக்காகும் அப்படியே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு இந்த ரைஸ் பால் வந்து வாங்கிட்டு வந்திருப்பானுங்களா. வெளியில சுத்தி ரைஸ், அதுக்குள்ள என்னன்னா மீட் இருக்குது. ஆனா இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏதோ ஒரு கவரை வச்சு சுத்தி இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கடையில இருந்த அந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு வந்து ஏதோ ஒரு எபிலிட்டி வந்து இருக்குது போல, அதனாலதான் இதை வந்து தயாரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இங்க ஒரு இமேயுமே நம்ம ராங்கிக்கு அப்படியே லைக் படையெல்லாம் போட்டிருப்பாளா, அது சாப்பிட்டு நகர முடியாம படுத்திருக்க. அடிஷனல் ஐஸ்கிரீம் வந்து இருக்குது டெசர்ட்டுக்காகன்னு சொல்லி அதே எடுத்து வந்து கொடுத்துட்டு இருப்பாள. பட் இது எதையுமே வந்து சாப்பிடாம நம்ம இட்சுகாயா இருக்கிறான்ல, சோ அப்படியே மேல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இருக்கிற எல்லா சோல் ரீப்பர்ஸும் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அந்த கிரிம்ஜாவோட ஸ்குவாட் வந்து நோட் பண்ணிட்டு, ஒருத்தரை விட்டு வைக்காதீங்க, யார் யாரோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்சாலும், ஸ்லைட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட அங்கேயே போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க அப்படியே அந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறானுங்க. சோ யா, தேங்க்யூ.